கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு சொன்னோடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசி நேயர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேச ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு தை மாதத்தின் சிறப்புகள் என்ன, நீங்கள் எதிர்பார்க்குற என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், தை பிறந்தால் வழி பிறக்கும். வழினா என்ன, இந்த வழினா என்ன, அது வலியா அல்லது வலியா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். தமிழ்லேயே 2 விஷயம், லாலே 2 லா போட்டோம்னா அதில் ஒரு மாற்றங்கள் வந்துடும். ஏன்னா தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்களிலுமே அவ்வளோ தூரம் அற்புதமான விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியும். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அதை சரி செய்து நீங்கள் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடிய செயல்பாடு எங்கே இருக்குன்னா நம்மளுடைய தை மாதத்தில் இருக்குது. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஆங்கில மாதத்தின் துவக்கத்திலிருந்து தமிழ் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு சிறப்படைய போகிறதுங்கிறத நிதர்சனமாக சொல்லலாம். அப்போ உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் நம்மளுடைய தை மாதம் பிறக்கும்போது எங்கே இருப்பார்னா, கரெக்டாக ராசிக்கு 10ஆம் இடத்துல மகர ராசிக்குள்ளே இருப்பார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆரம்பத்தில், அதாவது இந்த தமிழ் மாதம் ஆரம்பிக்கும் போது 9ஆம் இடத்துல இருப்பார். ஓகேவா,
அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த நாள், அதாவது நம்மளுடைய தை மாதம் பிறக்கின்ற அந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு நாளை தவிர்த்து, ஓகேவா, உங்கள் லைஃப்பில் எல்லா நாளும் சிறப்பே. கிட்டத்தட்ட நம்மளுடைய தை மாதம் உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது. என்னென்ன மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்லலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு 2-3 வருட காலமாக கடன் பிரச்சனையில் நிறைய லாக் ஆகிருக்கீங்க, உறவுகள்கிட்ட நிறைய லாக் ஆகிருக்கீங்க. இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ரொம்ப என்ன பண்ணனே தெரியல, கடன் பிரச்சனை எப்படி சமாளித்து வருவேனே தெரியல அப்படின்னு ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. ஸோ அப்போ இந்த தமிழ் மாதம் தை மாதத்தில் உறுதியாக உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஃபஸ்ட்டு விஷயம் தான். சின்ன சின்ன கடனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த கடன் கொஞ்சமாச்சும் நீங்கள் மீண்டு வருவதற்கு ஒரு சரியான பாதை கிடைக்கும். இந்த பாதையில் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிறத நம்முடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக 1/1 உங்களுடைய பிரச்சனை நீங்கள் மீண்டு வரலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, என் கூட பிறந்தவங்க என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, என்னையை பொறுத்தவரை சொல்கிறாந்தா நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. மேசராசிக்காரங்க ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டிங்கன்னா தீர்மானமான முடிவில் ஸ்ட்ராங்காக அனுப்பிங்க. ஆனால் இங்கே உங்களுடைய உறவுகளில் உள்ள யாராக இருக்கட்டும், ஓகேவா, பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, தேவைக்கு எடுத்துக்கிறாங்க. உங்கள்கிட்ட உள்ள நீங்கள் கோவப்படுற விஷயங்கள், நீங்கள் உணர்ச்சிப்படுற விஷயங்கள்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு மைனஸாக உருவாக்கி உங்களை லாக் பண்ணுறாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழுத்தம் தான் உங்களை என்ன பண்ணுது, அதிகமான டிப்ரெஷன் உண்டு பண்ணுது. என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தனிமையில் பேசக்கூடிய சூழ்நிலையை என்ன பண்ணுறாங்க, அவங்க உருவாக்குறாங்க. அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாட்டிக்கிறீங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக காத்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்த தை மாதம் முதல் உங்கள் லைஃப்பில் மாற்றம் உண்டு. புதிய புதிய திட்டங்களை நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களுக்கு பிளான் நிறையா வரும், நிறைய பிளான் வரும், இதை செய்யலாம் அதை செய்யணும்னா. இங்கே கோச்சார கிரகத்தில் சூரியன் உங்களுக்கு 10ல் அமர்ந்திருக்கிறார், ராசியின் அதிபதி 9ல் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா, மேசராசிக்கு அதிபதி ஸ்டார்டிங்கில் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுடைய திறன், அதாவது சிந்திக்கிற விதம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் இருக்கும். அப்படியே என்ன சொல்லணும்னா ஒரு ராக்கெட் ஜெட்டு பறக்கிற விதம் பார்த்துருக்கீங்களா, இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், சல்லுன்னு அங்கே பறந்துடும். அதே மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகள் பயங்கரமாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த சிந்தனைகள் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்காக பயன்படுத்தணும். இந்த சிந்தனைகள் ஃபுல்லாத்தையும், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வேறு ஒருத்தவங்களுடைய பிரச்சனைக்கு, மற்ற குடும்பத்தவர்களுடைய கவலைகளுக்கு, கூட இருக்கவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஜெட்டு வேகத்தில் உங்கள் ஜெட்டில் ஏறி அவங்க பயணம் செஞ்சுருவாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும், அதே சைக்கிளு, அதே பைக்கு, அதே சாதாரண வண்டியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் ஏன் நான் நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன்னா, மேசராசிக்காரங்க நீங்கள் அவ்வளோ தூரம் டிப்ரெஷனில் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த செயல்பாடுகளில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கிறணும். உங்களுடைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்காக சிந்திப்பதை தவிர்த்து மற்றவர்களுக்காக சிந்திப்பதில் முயற்சி எடுக்கக்கூடாது. ஓகேவா, உங்களுக்காக மட்டுமே சிந்திக்கணும், அதில் வெற்றி உண்டு. அதேபோல் குடும்ப உறவுகள் புரிந்து கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத தயவுசெய்து மேசராசிக்காரங்க தூக்கி விட்டுருங்க. ஏன்னா பொதுவாகவே உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை அகெயினாக பேசுகிற அத்தனை பேருமே உங்களை பயன்படுத்தினவங்க தான். அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணி நீங்கள் டிப்ரெஷன் ஆகி கோவப்பட்டு, அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு
தேவையான அளவு வெளிச்சங்கிறது எல்லாருக்கும் முக்கியம். ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு வில் பவர், அதாவது ஒரு வெளிச்சம் வந்துச்சு என்ன தாங்க முடியுமா? கண்ணே கூசும். அதே மாதிரி தான் நீங்கள் பொதுவாகவே சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறவர் உங்களை டிப்ரெஷன் உண்டு பண்ணி ஓவராக ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்றாங்க, ஓவராக உங்களுக்கு கோவத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கண்ணிலே நீங்கள் பேசிடுவீங்க. உங்கள் கோவத்தை வார்த்தைகளால் பேசுகிறதை விட கண்களாலே உங்களுடைய கோபமும் உங்களுடைய வலியும் காட்டக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை என்ன சொல்கிறதுன்னா குத்தி காமிச்சு உங்களை லாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. ஓகேவா? ஃப்ரீ மைண்டாக வேலை பாருங்கள். யார் பற்றியும் யார் சொல்கிறதையும் கண்டுக்கிறவே கிடையாது. ஃப்ரீ மைண்டாக இருந்தீங்கன்னா சிறப்பான மாதம் என்பதை உறுதியாக சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. இந்த தை மாதத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, யாரையும் பகைச்சிக்கிறாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, பாய் ஷியோ அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அவங்களுக்கு விளக்கமும் கொடுக்க வேண்டாம். அவங்கள்ட்ட போய் நீங்கள் இப்படி செய்கிறீங்க, அதனால தாங்க நான் இப்படி கோவப்படுறேன், தயவுசெய்து கொடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ மைண்டாக உங்களை புரிந்து கொள்ளாதவர்களை கடந்து செல்லுங்கள். புரிந்து கொண்டு உங்கள் கூட செயல்படுபவர்களை என்ன செய்யுங்க, அரவணைச்சு கொண்டு போங்க. உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த 2026 தை மாதத்தில் நம்முடைய மேசராசிக்காரங்க இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா, புதுசாக ஏதாவது முதலீடு போட போகிறீங்க, அந்த முதலீடு போட்டு டெவலப் பண்ண போகிறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு முழுமையாக வச்சு மட்டும் செய்யுங்க. வேறு யாராச்சும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, இல்லை யார் கூடயா சேர்ந்து பண்ணலாம், இதை சேர்ந்து பண்ணால் வெற்றி வரும் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து பண்ணிட வேண்டாம். ஸோ என்ன ஆகுன்னா, இந்த மாதம் உங்களுடைய லெவல் சூப்பராக இருக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தை மாதத்தில் அமாவாசை வரும். ஸோ இந்த அமாவாசை அன்று நீங்கள் மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அப்பா அம்மா இருக்கிறவங்க, அதாவது அப்பா இருக்கிறவங்க கட்டாயமாக என்ன பண்ணக்கூடாது, தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் கட்டாயமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவை கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அமாவாசை நாளன்று உங்களுடைய ஊர்கள் இருக்குது பார்த்திங்களா, இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியாது, எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்தும் நமக்கு ஆதரவு வந்துருக்கு, எல்லா ஊர்லேருந்தும் நம்ம வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல வயதான முதியவர்கள் அல்லது உங்கள் சாலையோரமாக இருக்கிற முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்கள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, ஸோ அவங்களுக்கு மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன, அமாவாசை நாளன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு மதிய சாப்பாடு, ஓகேவா, சாப்பாடு தண்ணீர், இந்த ரெண்டும் மறக்காமல் உங்களால் எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ மறக்காமல் வாங்கி கொடுங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் லைஃப்பில் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய மேசராசிக்காரங்க நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி சொல்லி வச்சு அடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். உங்களுடைய தானம் உங்களை மிகப்பெரிய மேன்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். நீங்கள் தானம் கொடுக்கறது உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம், நல்ல காசு இருக்குன்னா 10 பேர் கொடுக்கலாம், 100 பேர் கூட கொடுக்கலாம். சரியா? அமாவாசை நாள் முதல் நீங்கள் கொடுக்கின்ற தானம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மேலான ஆதரவு எனக்கு எப்போதுமே வேணும். எல்லா நாடுகளிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா ஆதரவை கொடுத்துக்கிருக்கீங்க. ஸோ இந்த தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, மறக்காமல் தை அமாவாசை பௌர்ணமி நாள்களில் உங்களுடைய முன்னோர்களுக்குரிய அற்புதமான விஷயங்கள், தான தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கின்ற தான உதவிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
கட்டாயமாக உங்களுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.